மத்திய சென்னையில் தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் யார்? அவர்களது சொத்து மதிப்பு என்ன? தேமுதிக நாம் தமிழர் கட்சிகளில் நிற்பவர்கள் யார் யார்? மத்திய சென்னையில் யாருக்கு செல்வாக்கு அதிகம்? ரீஜன் வைஸ், ரிலிஜன் வைஸ், லாங்குவேஜ் வைஸ் மக்களை பிரிப்பதெல்லாம் திமுகவோட ஸ்டைல். அதை நாங்க செய்ய போறது. நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக தயாநிதி மாறன், பாஜக வேட்பாளராக வினோத் பி செல்வம், தேமுதிக வேட்பாளராக பார்த்தசாரதி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக டாக்டர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். மத்திய சென்னை தொகுதியில் 2004 ஆண்டு, 2009 ஆண்டு, 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர் தயாநிதி மாறன். 2014 ஆண்டில் மட்டும் அதிமுக வேட்பாளர் SR விஜயகுமார் 46,800 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். தற்போது அனைத்து கட்சியினரும் மத்திய சென்னை பகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் அரசியல் பார்வையில் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தயாநிதி மாறனுக்கு சவாலான வேட்பாளர் என்று கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. யார் இந்த வினோத் பி செல்வம்? சென்னையில் 1986 ஆண்டு பிறந்த வினோத் பி செல்வம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் BA/BL ஹானர்ஸ் முடித்திருக்கிறார். சென்னையில் இருக்கும் ரோஹிணி ஹோட்டல் நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர். கடந்த 2007 ஆண்டு பாஜகவில் இணைந்த அவர் தற்போது பாரதிய ஜனதாவின் யுவ மோர்ச்சாவின் மாநில தலைவராக இருந்து வருகிறார். யுவ மோர்ச்சா என்பது அக்கட்சியின் இளைஞர் அணி பிரிவு. தற்போது அவர் மத்திய சென்னையின் பாரதிய ஜனதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய சென்னையில் போட்டியிடும் தயாநிதி மாறனுக்கு அசையும் சொத்து 7,81,00,000 என்றும் அசையா சொத்தின் மதிப்பு 59,000 என்றும் அவர் பெயரில் எந்த ஒரு கடனும் இல்லை என்றும், அதே நேரத்தில் பாஜகவின் வினோத் பி செல்வத்திற்கு அசையும் சொத்து 15,50,00,000 ரூபாயும், அசையா சொத்தின் மதிப்பு 12,45,00,000 என்றும், கடன் 13,08,00,000 ரூபாய் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் என்ற நிலையில் மத்திய சென்னையில் யார் வெற்றி வேட்பாளர் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.